திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆடி சுவாதியை முன்னிட்டு வெள்ளை யானை வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தது. திரளான பக்தர்கள் அரோகரா கோஷத்துடன் வெள்ளை யானையை வழிபட்டனர். ஆடி மாதம் சுவாதி நட்சத்திர தினத்தில் 63 நாயன்மார்களில் ஒருவரான சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு திருக்கைலாய மலையில் சிவபெருமான் ஐராவதம் உருவத்தில் காட்சி கொடுத்தார் என்பது ஐதீகம். இதை நினைவுகூரும் வகையில் 6 படை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆடி சுவாதி நட்சத்திரத்தை முன்னிட்டு அதிகாலை 5 மணிக்கு நடை திறக்கப்பட்டு 5:30 மணிக்கு விஸ்வரூப தரிசனம், 6 மணிக்கு உதய மார்த்தாண்ட அபிஷேகமும் தீபாராதனையும் தொடர்ந்து மற்ற கால பூஜைகளும் நடந்தது. மாலையில் கோவில் யானையான தெய்வானை உடல் முழுவதும் 6 கிலோ பச்சரிசி மாவுடன் 10 கிலோ திருநீறு கலந்து பூசி வெள்ளை நிறத்தில் காட்சியளித்தது. தொடர்ந்து கோவிலுக்கு அழைத்து வரப்பட்ட யானை சண்முக விலாச மண்டபம் வந்தவுடன் தரையில் முட்டி போட்டு முருகப்பெருமானை வணங்கியது. அதனைத் தொடர்ந்து பின்னர் தங்க சப்பரத்தில் 63 நாயன்மார்களில் ஒருவரான சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு கோயிலிலிருந்து புறப்பட்டு சன்னதி தெரு, உள்மாட வீதி மற்றும் ரத வீதிகள் வழியாக வெள்ளை நிறமாக மாறிய யானை தெய்வானை முன் செல்ல வீதி உலா வந்து மீண்டும் கோவில் சேர்ந்தனர். தொடர்ந்து இரவு கோவில் உள்பிரகாரத்தில் 108 மகாதேவர் சன்னதியில் வெள்ளை நிற யானை தெய்வானை முன்பு சேர்மாள் பெருமானும் மாணிக்க வாசகரும் தனித்தனி பல்லக்கில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி கொடுத்தனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அரோகரா கோஷத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர்.